சூப்பர், சூப்பரோ சூப்பர். நல்ல கேம் பிளான். இது கேம் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடம். பெண்கள் தானே, அவங்கள அடக்கி ஒடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் கத்து கொடுக்கிற பாடம். அப்புறம் இது உன்னோட முதல் கேஸ்னு சொன்னல, இது முறையான வழியில இருந்திருந்தா நீ ஜெயிச்சிருப்ப. நீ பண்ணது தப்பு, அதனாலதான் தோத்துட்ட. உன் ரிவெஞ்ச் தப்புன்னு இப்பவாவது நீ புரிஞ்சுக்க. இந்த அண்ணாமலை பண்ணது தப்புனா அவளே தண்டனையை ஏத்துப்பா. என் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல, புரிஞ்சுக்க. அப்புறம் மறுபடியும் என்னை எதிர்க்கணும்னு வந்தா, உன்ன மாதிரி 1000 எதிரிங்க வந்தாலும் இந்த அண்ணாமலை ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் மறுபடியும் பிறந்து வந்துகிட்டே தான் இருப்பா. அண்ணாமலை, அந்த தண்டபாணியை சும்மா விடக்கூடாது. நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு பெரிய பழிய சுமத்த பார்த்திருக்கான். இதுக்கு மேல நம்மள நெருங்கவே அவன் பயப்படணும். அப்படி ஏதாவது பண்ணி ஆகணும். உங்க கோவம் எனக்கு புரியுது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல எப்படி நம்மள பொறுமையா இருக்க முடியும்? இன்னைக்கு நடந்தது என்ன சாதாரண விஷயமா? லக்ஷ்மி மட்டும் இன்னைக்கு இல்லன்னா போலீஸ் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த டிஎஸ்பி நம்ம மேல உள்ள பகையில என்ன பண்ணிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தப்போ நம்மள ஒருத்தருக்கு கூட அப்படி தோணவே இல்லை. ஆனா நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லாத லக்ஷ்மி அந்த பழியை ஏத்துக்கிட்டு அரெஸ்ட் ஆனாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிருக்கும். நாம் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நம்மள ஐயோ, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் பண்ணது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நீங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. என் கணவருக்காக நான் கூட யோசிக்காத ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க. அவரை காப்பாத்திருக்கீங்க. இந்த குடும்பத்தை காப்பாத்தினத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இன்னும் எத்தனை முறை வேணாலும் இந்த பழியை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். நீங்க என் குடும்பத்து மேல இவ்வளோ அன்பும் மரியாதையும் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமே நீங்களும் எங்க ஃபேமிலியில ஒருத்தர். என்ன நம்மள யோசிக்கிற? இல்லக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க நமக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்கள போய் வேலைக்காரி மாதிரி இங்க வச்சுக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலையில யாராவது அவங்க கிட்ட கோவமா இல்ல மனசு கஷ்டப்படுற மாதிரியோ பேசிட்டா அப்புறம் அவங்க செஞ்ச உதவிக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். சோ அவங்க இங்க தங்க வேண்டாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அத நம்ம வெளியிருந்து செய்வோம். இனிமே அவங்களும் நம்ம ஃபேமிலி மாதிரி தான். நீ சொல்றதும் சரிதான் அண்ணாமலை. நம்ம குடும்பத்தை காப்பாத்தினவங்கள நம்ம வீட்லயே வேலைக்காரியா வச்சிருக்கிறது நல்லா இருக்காதுதான். அவங்களுக்கு தேவையானத நாமளே செஞ்சு கொடுப்போம். இங்க பாருங்க, உங்களுக்கு இனிமே நாங்க இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. உங்களுக்காக இந்த வீட்டு கதவு எப்பவுமே திறந்திருக்கும். நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம் போகலாம். இனிமே இது உங்க ஃபேமிலி. சந்தோஷத்திலே உண்மையான சந்தோஷம் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவு 57 பொண்ணுங்களோட கனவு. இது நடக்கணும் அத்தை. சித்தி, இந்த வீடு வசதி எல்லாமே உங்களோட உழைப்பால வந்தது. ஏழைங்களுக்கு உதவி செய்யறத நீங்க எங்ககிட்ட கேட்கணுமா என்ன? ஒண்ணும் இல்ல, 100 கோடிக்கு நீங்க நிலம் கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஐயோ, போன முறை கல்யாணம் பண்ணப்பவே பாதி பேருக்கு நிலத்தை கொடுக்காம ஆட்டையை போட்டோம். இதுல இப்ப திரும்ப கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா
நம்ம பிளானும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. மாப்பிள்ள, ஆ. இன்னொரு விஷயம், இந்த வருஷம் நீங்களே இந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க. ம். அப்புறம் இந்த நிலம் கொடுக்கற ஏற்பாட்டை நீங்க தான் பாத்துக்கணும். அப்பா, நல்ல வேலை. இந்த முறையை பொறுப்பை நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. வேற யார்கிட்டயாவது பொறுப்பை ஒப்படைச்சிருந்தா நம்ம குட்டு வெளிப்பட்டிருக்கோம். எப்படியோ தப்பிச்சோம். போன முறை மாதிரி இந்த முறையை பாதி நிலத்தை பட்டா போட்டுற வேண்டியதுதான். ஏன் நம்மள இந்த வருஷம் பொறுப்பை கௌதம் கிட்ட கொடுத்தா என்ன? இல்லக்கா, எனக்கு நம்ம மாப்பிள்ள மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. போன முறை மாதிரியே இந்த முறையும் கரெக்டா மாப்பிள்ள பாத்துப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க. ம். என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றியா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நாள் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தானா? ம். இங்க பாரு, நீ நல்லவதான், என் மேல பாசம் வச்சிருக்கிறவதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னால உன் கூட வாழ முடியாது. நாம தான் பிரிய போறோம்னு முடிவாயிடுச்சுல, நீயும் சம்மதிச்சிட்டேல, அப்புறம் ஏன் இதெல்லாம்? நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதானே? அது இல்லைங்க. இங்க பாரு, நீ என்ன இப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் உங்ககிட்ட இதை எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போ, எனக்கு அது போதும். நீ இதெல்லாம் பண்றப்போ எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, புரிஞ்சுதா? நீங்க சொல்றது புரியுது. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், கேப்பீங்களா? என்ன? நான் இதெல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவோ இல்ல சிம்பத்தி கிரியேட் பண்ணி உங்க கூட வாழவோ பண்ணல. நான் இங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள்ல ஒரு மனைவியா உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லைக்கா. கரெக்ட் டைம்க்கு அவரை சாப்பிட சொன்னேன். அதுக்கு அவர் நான் என்ன குழந்தையா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏதோ பிரியறேன் போறேன்னு கேட்டுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நாங்க நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். உனக்கு ஏதாவது தப்பா கேட்டிருக்கோம். அப்படியே ஒன்னு போட்டேன்னு வை. என்னடி அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா? என்கிட்டயே போய் சொல்ற? உன் கண்ணை காட்டி கொடுக்கோண்டி. நீ உண்மைய சொல்றியா பொய் சொல்றியான்னு என்கிட்ட ஒழுங்கா மறைக்காம உண்மைய சொல்லு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் என்னதான் பிளான்ல இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இங்க பாரு வெண்ணிலா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ணிடணும், இல்லைன்னா பெரிய விபரீதம் ஆயிடும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லடி.